விளைநிலங்களை அந்த பகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனுபவித்து வருகிறார்கள். அந்த அனுபவத்திற்கு அனுபவத்தை கட்டி வந்தார்கள். அதாவது ஒரு நபருக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வரை குத்தகைக்கு எடுத்து அனுபவ குத்தகை கட்டி வந்தார்கள். இந்த 2 நாட்களுக்கு முன்பு வந்த நம்ம செய்தித்தலைவர் வந்த விளம்பரத்தில் அருள்மிகு நெல்லையப்பர் மற்றும் அருள் தரும் காஞ்சியம்மன் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடங்கள் 241 ஏக்கர் மற்றும் 33 சென்டுகளை ஏலம் விடுவதற்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. 7ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் மாதம் 2024 வருடம்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு என்னன்னா 25 லட்சம் காசோலை கேட்டிட்டு தான் உள்ள அந்த ஏலத்துக்கு கலந்து கொள்ளணும். 25 லட்சம். பிரைவேட் தனியார் சோலார் நிறுவனம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த பகுதி மக்களின் இடங்களை மிரட்டி போலி பத்திரப்பதிவு செய்து இன்றைக்கி ஒரு சோலார் நிறுவனம் அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்காரங்க போய் கேட்டால், நிலத்துக்காரங்க போய் அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க மிரட்டி அவங்க மேலே வழக்கு பதிவு வருது. அப்புறம் ஒரு உண்ணாவிரத்தை அது இருந்தாங்க. இருந்த அந்த மக்கள் மீது வழக்கு, அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட என்ன போன்றவர்கள் மீது வழக்கு, என் மீது 2 வழக்குகள் உள்ளது. இப்படிலாம் நீங்கள் மிரட்டி இது பண்ணி, ஆனால் மக்களுடைய போராட்டம் நடந்து தான் இருக்கணும். நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்து பல கோடிகள் கைமாறியதாக அந்த பகுதி மக்கள் பேசிக்கிறாங்க. நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காஞ்சியம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட விளைநிலங்கள் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிக அளவில் உள்ளது. மேலும் நம்ம நெல்லையப்பர் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட கடைகள், வணிக வளாகங்கள் உள்ளன. இதில் நெல்லை மாவட்டம் மானூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட தென்களம் பஞ்சாயத்தில் நெல்லையப்பர் கோவிலுக்கு பாதிக்கப்பட்ட விளைநிலங்களும் உள்ளன. இந்த விளைநிலங்களை அந்த பகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனுபவித்து வருகிறார்கள். அந்த அனுபவத்திற்கு அனுபவத்தை கட்டி வந்தார்கள். அதாவது ஒரு நபருக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வரை குத்தகைக்கு எடுத்து அனுபவ குத்தகை கட்டி வந்தார்கள். இந்த விளைநிலங்களானது ஒரு நேரத்தில் நெல் பயிர்கள் பயிரிட்டு வந்தன. அதாவது பள்ளமடை குளத்தில் 4வது மடையிலிருந்து வரும் தண்ணீரை வைத்து நெல் பயிர்கள் பயிரிட்டு வந்தார்கள். ஒரு காலத்தில் அந்த மடை இது தூந்து போச்சு. அதை பராமரிப்பு இல்லாமல் அது தூந்துட்டு அதை புறநிதி தரும்படி பல முறை பொதுப்பணித்துறையில் அந்த பகுதி மக்கள் புகார் கொடுத்தும் எதுவும் நடக்கலை. அதன் பின்பு அந்த இடங்களில் மானாவாரி பயிர்கள் பயிரிட்டு வந்தார்கள். அந்த நம் கோயிலுக்கு கூடக்கூடிய குத்தகை பணத்தையும் கட்டி வந்தார்கள். ஆனால் இடையில் வறட்சியின் காரணமாக அந்த பணத்தை அந்த பகுதி மக்கள் கட்டாமல் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயிலிருந்து வந்தாங்க. நெல்லையப்பர் கோயில் நிர்வாகத்திலிருந்து அறநிலையத்துறையிலிருந்து நீங்கள் குத்தகை பணம் கட்டணுன்னாங்க. குத்தகை பணம் அதிகமாக இருந்தது. அதனால் அந்த மக்கள் சொன்னாங்கன்னா குத்தகை பணத்தை நீங்கள் கம்மி பண்ணி கொடுங்க, நாங்கள் கட்டுறோம்னு சொல்லி அந்த மக்கள் தயாராக இருந்தாங்க. ஆனால் இவங்க ஏலம் விட போகிறோம்னு முதல் ஒரு ஏலத்தை இதை அறிவித்தாங்க. அதுலேயும் போய் முறையிட்டாங்க, முடியல. 2வது ஒரு ட்ரிப் அறிவித்தாங்க. அப்பவும் இந்த பகுதி மக்கள் ஏலத்தொகையை குறைச்சி கொடுங்க, நாங்கள் எடுத்து கட்டுறோம் அப்படின்ட்டு இந்த மக்களும் தயாராக இருந்தாங்க. ஆனால் திடீரென்று 16வது ஏலம் என்று பொது ஏலம் என்று ஒரு இதை அறிவித்தார்கள். அறிவித்து ஒன்று இந்த பகுதி மக்கள் போய் அங்கே போய் கோயில் நம்ம அந்த ஏலம் நடக்கிற இடத்துல போய் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் பணம் கட்டுறேன்னு சொல்கிறோம், கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னா அன்றைக்கும் இவங்க இப்போ முறையிட்டுருக்காங்க. அந்த ஏலம் ரத்து செய்யப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்பு வந்த நம்ம செய்தித்தலைவர் வந்த விளம்பரத்தில் அருள்மிகு நெல்லையப்பர் மற்றும் அருள் தரும் காஞ்சியம்மன் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடங்கள் 241 ஏக்கர் மற்றும் 33 சென்டுகளை ஏலம் விடுவதற்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. 7ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் மாதம் 2024 வருடம்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு என்னன்னா 25 லட்சம் காசோலை கேட்டிட்டு தான் உள்ள அந்த ஏலத்துக்கு கலந்து கொள்ளணும். 25 லட்சம். அந்த பகுதி மக்கள் தேவேந்திரகுல மக்கள் அவங்க ஆண்டு அனுபவிச்சு வந்திருக்கிறாங்க. 2-3 தலைமுறை அனுபவிச்சுட்டு வராங்க. குத்தகை பணம் கட்டியிருக்கிறாங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கர் அவங்க எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க, இப்பவும் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடங்களை மொத்தமாக கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுக்கணும்னு சதி திட்டத்தில் மொத்தமாக 241 ஏக்கர் மற்றும் 33 சென்டையும் இவங்க ஏலம் விடுறாங்க. 25 லட்ச ரூபா யார் எந்த மக்கள் இந்த மக்கள் கட்டி எடுக்க முடியுமா? இவங்களுடைய திட்டம் தான் என்னென்னு தெரியல. இன்றைக்கி நெல்லையப்பர் கோயில் சுற்றி இருக்கிற கடைகளுக்கு வாடகை கோடிக்கணக்கில் கட்டாமல் இருக்காங்க.
அவங்களெல்லாம் அப்புறப்படுத்த முடியல. இந்த தேவேந்திர மக்களை இந்த தேவேந்திர மக்களுக்கு வந்து ஒரு இதாக இவங்களை வந்து நசுக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட இந்த அறநிலைத்துறை செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ஏலம் இன்னைக்கு குத்தகை அறிவிச்சிருக்கிற இடத்துல இருந்து தான் அந்த பகுதியிலேருந்து வர்ற நீரில் தான் தெங்களம்பூர் குளத்துக்கு வந்து பாசனத்துக்கு வருது. தாளத்து குளம் இந்த நீர் அந்த பகுதியிலேருந்து வர்ற நீர் தான் தாளத்து குளத்தை வந்து நிரம்புது. தெங்களம்பூர் குளம் நிரம்புது. தெங்களம்பூரில் 2 ஊரணி நிரம்புது. நல்லமரப்பத்தில் 2 ஊரணி நிரம்புது. இன்னைக்கு விவசாயம் ஒரு ஆடு மாடு மேய்ச்சலுக்கு அந்த இடம் தான் பயன்பட்டு இருக்கு. இந்த மக்களின் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த இடத்த ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்த அறநிலைத்துறை ஏன் கொடுக்க இப்படி விரும்புதுன்னு தெரியல. இந்த மக்கள் வந்து எங்களுக்கு இடம் வேண்டாம், நாங்கள் வந்து எடுக்க விரும்பலன்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் எதுக்காக இந்த அறநிலைத்துறை வந்து இவ்வளவு விரைவாக செயல்படுதுன்னு புரியலை. அந்த மக்கள் பல தலைமுறைகளாக பயன்படுத்திய அந்த இடம் குத்தகை பணம் கட்டிட்டு இருந்தாங்க. நீங்கள் அவங்ககிட்ட இருந்து பிடிங்கி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி கொடுக்கறதுக்கு எதுக்கு இந்த அரசும் அந்த அறநிலைத்துறையும் இவ்வளவு விரைவாக செயல்படுறாங்கன்னு தெரியல. பிரைவேட் தனியார் சோலார் நிறுவனம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த பகுதி மக்களின் இடங்களை மிரட்டி போலி பத்திரப்பதிவு செய்து இன்றைக்கி வந்து ஒரு சோலார் நிறுவனம் அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்காரங்க போய் கேட்டால், நிலத்துக்காரங்க போய் அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்களை மிரட்டி அவங்க மேலே வழக்கு பதிவு வருது. போடுற வழிப்பாதைகள் எல்லாமே போலி ஆவணம். இதை எதிர்த்து போராட்டம் பண்ணவங்க மேலே வழக்கு. இதை கண்டித்து ஜனவரி 26ஆம் தேதி கருப்பு கொடி கட்டி தெங்களத்தில் ஒரு பெரிய மாபெரும் ஒரு உண்ணாவிரத்தை அது இருந்தாங்க. இருந்த அந்த மக்கள் மீது வழக்கு, அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட என்ன போன்றவர்கள் மீது வழக்கு, என் மீது 2 வழக்குகள் உள்ளது. இப்படிலாம் நீங்கள் மிரட்டி இது பண்ணீங்க. ஆனால் மக்களுடைய போராட்டம் நடந்து தான் இருக்குது. இதுக்கு இடையில் அந்த நிலைப்பர் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட அந்த இடங்களில் அந்த சோலாரிலிருந்து வரக்கூடிய மின்சாரத்தை கொண்டு போவதற்கு மின்கம்பங்க நட்டாங்க அனுமதியின்றி. அதை வந்து கம்பெனி கொடுத்து ஒரு 10 மின்கம்பம் எடுத்தாங்க. செய்தியாக வந்தது. அந்த 10 மின்கம்பம் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த அடுத்த பணிகள் நடக்கலை. இன்னும் அந்த மின்கம்பம் இருக்குது. இது எதுக்காக நீங்கள் இந்த யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த அறநிலைத்துறை செயல்படுதுன்னு தெரியல. இந்த மக்களுடைய ஒரே சந்தேகம், அந்த சோலாரிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மின்சாரத்தை கொண்டு போவதற்கு சோலார் நிறுவனம் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்து பல கோடிகள் கைமாறியதாக அந்த பகுதி மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு தான் நீங்கள் வந்து அந்த இடங்களை அவங்களுக்கு கொடுக்கணுமா? இந்த பல தலைமுறைகளை அனுபவிச்ச இடம் இன்னைக்கு நெல்லையப்பர் கோயிலுக்கு எத்தனை கோயிலுக்கு நெல்லையப்பர் கோயிலுக்கு வணிக வளாகங்களுக்கு குத்தகை கொடுக்காம இருக்காங்க. அவங்களெல்லாம் உங்களை அப்புறப்படுத்த முடியுமா? ஒவ்வொரு வருடமும் வாடகை பாக்கின்னு ஒரு போட வச்சுருந்தீங்க. உங்களால் வசூல் படுத்த முடியுதா? இல்லாட்டா அவங்கள வந்து அப்புறப்படுத்த முடியுதா? அவங்களெல்லாம் பண்ண முடியல. இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் தேவேந்திரவாளர்கள் பயன்படுத்துவதே உங்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த இன்னைக்கு சோலார்காரங்க போய் இன்னைக்கு சென்னையில் வந்து சேகர்பாபு சந்திச்சாத சொல்கிறாங்க. எத்தனை கோடி கைமாறியது? அறநிலைத்துறை இடத்த வந்து அது விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தணும்னு இருக்குது. இதில் வேறு நீங்கள் வந்து சில நிபந்தனைகள் கொடுக்கீங்க. இந்த மற்ற கட்டடங்கள் கட்டக்கூடாது, இது விவசாயத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும்னு கொடுக்குறீங்க. தயவு செய்து இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களை நீங்கள் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த நிலங்களை அளித்தால் அது சரியாக இருக்காது. உடனே இந்த ஒப்பந்தம் இருக்க அந்த ஏலத்தை நீங்கள் வந்து உடனே நீங்கள் ரத்து பண்ணணும். குத்தகை ஏலத்தை நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க, அதை வந்து உடனே ரத்து பண்ணுங்கள். ரத்து பண்ணி அந்த மக்கள் பயன்பாடு பல தலைமுறைகளாக பயன்பாட்டு இருந்த அந்த மக்களுக்கு நீங்கள் இந்த இடங்களை வழங்குங்க. உங்களுக்கு ஒரு